ரேண்டி ஆட்டன் ரிங்குள்ளே வர்றார். ரிங்குள்ளே வந்தோடனே ஆடியன்ஸ்லாம் ஜான்சினாவை திட்டுறாங்க. அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஜான்சினாவை பற்றி பேசுகிறார். உங்களுக்கெல்லாம் ஜான்சினாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, இப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு 20 வருஷம் ஆணுச்சு. ஆனால் எனக்கு அந்த 20 வருஷம் தேவைப்படல. ஜான்சினாவை பார்த்த முதல் நாளே நான் கண்டுபிடிச்சேன். அவன் திமிரு பிடிச்சவன், சுயநலவாதின்றதை நான் கண்டுபிடிச்சேன். ஜான்சினா தன்னோட சுயநலத்திற்காக, தன்னோட லாபத்துக்காக தான் அவன் இங்கே வந்திருக்கிறான். ஜான்சினா எப்படிப்பட்டவன் கேட்டிங்கன்னா, தன்னோட ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான ட்ரெஸ்ஸை போட்டு வருவான். அதெல்லாம் குழந்தைகள் வாங்கணும், தான் வந்து அந்த சேல்ஸில் அதிகமாக இருக்கிறான் அப்படின்றத காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு பணம் தான் முக்கியம். ஜான்சினா ஒரு சுயநலவாதி என்பதற்கான முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜான்சினா இன்னைக்கு தான் நீங்கள் அவனோட ஷோவில் விற்றதா நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் அவன் இன்னைக்கு அடிமையாக போல. ஜான்சினா 20 வருஷத்துக்கு முன்னாடியே அடிமையாக போயிட்டான். அந்த அடிமையாக போனதுனால தான் ஜான்சினாவுக்கு இவ்வளோ பட்டங்கள் கிடச்சிருக்கு. ஜான்சினா இப்போ வந்துட்டு லாஸ்ட் டைமாக ரியல் சாம்பியன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜான்சினா ரியல் சாம்பியன் கிடையாது. ஜான்சினா லெஜண்ட் ஆகிட்டான். லெஜண்ட் சாம்பியனாக இருக்கலாம். ஆனால் நான் யாருன்னு கேட்டிங்களே, அந்த லெஜண்டெல்லாம் கில் பண்ணுற லெஜண்ட் கில். அதனால நான் தான் இனிமே ஜான்சினா என்ற லெஜெண்டை கில் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்லாஷ் என்னோட ஹோம் டவுனில் நடக்குது. என்னோட ஹோம் டவுனில் நான் என்னோட ஃபேமிலிக்கு முன்னாடி, ஆனால் ஜான்சினாவுக்கு எந்தவித ஃபேமிலியும் கிடையாது. ஆனால் நான் என்னோட ஃபேமிலிக்கு முன்னாடி, என்னோட குழந்தைக்கு முன்னாடி, என்னோட நண்பர்களுக்கு முன்னாடி நான் ஜான்சினாவை முடிக்க போறேன். இதுதான் இந்த பேக்லாஷ நடக்க போகுது. நான் தான் முடிச்சு லெஜெண்ட் கில்லர் என்ற திருப்பி நான் சாதனை பண்ண போறேன். ஜான்சினாவை முடிச்சு சாம்பியனோட நான் வர்றேன்.